சிறப்பு வாய்ந்த இந்த இனிய நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கின்ற மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே, நிகழ்ச்சியிலே வரவேற்புரையாற்றியிருக்கின்ற ஊராட்சி மன்றத்தினுடைய ஆற்றல் மிகு தலைவர் பேரன்பிற்குரிய திருமதி கீதா தங்கராஜ் அவர்களே, வருகையிருந்து வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கின்ற மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் திருமதி அபிநயா அவர்களே, ஒன்றிய குழு உறுப்பினர்கள் வித்யா அவர்களே, வருகைந்திருக்கின்ற வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற அன்பிற்குரிய அண்ணன் திரு தொண்டாமுத்தூர் ரவி அவர்களே, அண்ணன் தண்டபாலன் அவர்களே, மேடையிலும் மேடைக்கு முன்பாகவும் இருக்கக்கூடிய நிர்வாக பெருமக்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, இன்று அலுவலக கட்டிட திறப்பு விழா மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கின்றன. மிக சிறப்பாக அந்த கட்டிடத்தையும் கட்டி முடித்திருக்கின்றார்கள். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று தமிழ்நாடு முழுவதும் தேவையான மக்களுக்கான அடிப்படை வசதிகளை நிறைவேற்றி தருவதோடு அதற்கான சிறப்பு நிதிகளையும் தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஊராட்சிகளுக்கு மட்டும் சாலை வசதிகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை நிறைவேற்றுவதற்காக ஏறத்தாழ 25 கோடி ரூபாய் இந்த ஆண்டு சிறப்பு நிதியிலிருந்து முதலமைச்சர்கள் வழங்கி அதற்கான பணிகளை நாம் விரைவில் தொடங்க இருக்கின்றோம். அதோடு மட்டுமல்லாமல் இருக்கக்கூடிய நிறைய தாய்மார்கள் அமர்ந்திருக்கின்றார்கள், மகிழ்ச்சி வருகின்றார்கள். அரசு உதவி பெறுகின்ற கல்லூரியிலே படிக்கின்ற, குறிப்பாக அந்த பள்ளியிலிருந்து கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய ஒரு மகத்தான திட்டத்தை தொடங்கி வைத்து சிறப்பான அந்த திட்டத்தை இன்று ஏழை எளிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில் முதலமைச்சர்கள் வழங்கி குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டத்தை உலகத்திற்கே வழிகாட்டக்கூடிய ஒரு சிறப்பு திட்டமாக முதலமைச்சர்கள் தொடங்கி வைத்து இன்று சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இப்படி தொடர்ச்சியாக மக்களை தேடி மருத்துவம், நான் முதல்வன் என பல்வேறு சிறப்பு திட்டங்களை முதலமைச்சர்கள் செயல்படுத்தி இருக்கின்றார்கள். கோவை மாவட்டத்தினுடைய வளர்ச்சியில் தனி கவனம் செலுத்தி தேவையான நிதிகளையும் திட்டங்களையும் தொடர்ந்து முதலமைச்சர்கள் வழங்கி வருகின்றார்கள். இங்கு வருகை தருகின்ற பொழுது ஏறத்தாழ நம்முடைய ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் அவர்கள் 10 கோரிக்கைகளுக்கு மேலாக எங்களிடத்தில் அந்த கோரிக்கைக்கான கடிதங்களை வழங்கி இருக்கின்றார்கள். நிச்சயமாக அந்த கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்ற உறுதியை உங்களிடத்தில் அன்போடு தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை வருகை இருக்கின்ற அனைவருக்கும் நன்றியை சொல்லி, வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள், பெரியவர்கள், இளைஞர்கள் என அனைவரும் ஒன்றுபட்டு முதலமைச்சர்களுக்கு உறுதுணையாக இருந்திட வேண்டும் என்று அன்போடு கேட்டு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.